போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோவோட டீமை கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பான். இது எதுவும் தெரியாத நம்ம டீமும் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிருப்பானுங்க. அங்க போனதும் நிறையவே ஸ்பைடர்ஸ் கூட்டம் நம்ம டீம் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஹீரோவும் அதை வெறித்தனமா அட்டாக் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருப்பான். அப்புறம் கடைசியில சும்மா ஜெய்ஜாண்டியே இருக்க பிளாக் ஸ்டோன் கோலம் அப்படின்னு ஒன்று நம்ம டீம் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஹீரோவும் நான் இதை கொல்றது மூலியமா கண்டிப்பா 26வது லெவல் போயிடும் அப்படின்னு வெறியாயிட்டு அதை அட்டாக் பண்ண போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம டீம்ல இருந்த மாட்டையும் நான் இந்த கோலத்தை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்ணனா அதுக்கு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. அவனும் என்னங்கடா இது, இந்த ஸ்டோனு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை எப்படா தோக்கடிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் தம்பி கொஞ்சம் நவுரை, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஜம்பா போட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த கோலம் அவனோட பவரை அப்சர்வ் பண்ணுது. ஹீரோவும் என்னடா இது, ஏதோ சிக்கன் 65 கொடுத்த மாதிரி அசால்ட்டா சாப்பிட்டுருச்சு அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அந்த கோலமும் நம்ம ஹீரோவோட பவரை வச்சு அவனையே திரும்ப அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அசால்ட்டா நின்றுக்கிட்டே இந்த முட்டாள் கோலம் என்னோட பவரை வச்சு என்ன கொல்லலான்னு ட்ரை பண்ணுதா, சரி இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த கோலமும் அதோட கையை தூக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு உன்னோட பிளைண்ட் ஸ்பாட்ல நான் அட்டாக் பண்ணனா அப்படின்னா என்னோட ஃபயரை உன்னால அப்சர்வ் பண்ண முடியாது தானே, சரி இந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த கோலமும் வழியில கதறுது. பார்த்தா ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த கோலத்தோட ஸ்கல்லு கிராக் ஆயிருச்சு. ஹீரோவும் இந்த அட்டாக் ஒர்க் ஆகுது, இனிமே இதோட கதையை முடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமா இருக்க போறது இல்லை அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த கோலம் அதோட உடஞ்சி போன ஸ்கல்ல வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் இது என்னடா பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த கோலத்தை நான் அட்டாக் பண்ணதுமே அது திரும்ப கவுண்டர் அட்டாக்கு இவ்வளவு சீக்கிரமா கொடுக்குதா, சரி முடிஞ்சா இதை தடுத்து பாரு அப்படின்னு அவனோட மிரர்டு பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை வச்சு அங்கிருந்து போயிட்டான். அதுவும் எங்கடா ஆளை காணுமேன்னு பாக்குது. ஹீரோவும் அது பின்னாடி இருந்துகிட்டே எங்க அங்க பாக்குற, உன் பின்னாடி திரும்பி பாரு, இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோ அதோட கண்ணுலயே பண்ணதுனால அதுக்கு லைட்டா வலிக்க மாட்டேங்குது. நம்ம டாக்டரும் சூப்பரா ஃபாஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் டேய் தம்பி அதை சீக்கிரமா முடி அப்படிங்கிறான். அப்போ அந்த கோலம் மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டு அதோட லேசர் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணுது. நம்ம டீம் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு டாக்டரும் டே அந்த கோலம் ரேஜ் முடுக்கு போயிருச்சு, அதனால எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க, இப்போ இதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இதோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியும், அதோட கண்ணில் அட்டாக் பண்ணா இதோட கதை முடிஞ்சிச்சே அப்படின்னு அவனோட கேலக்ஸி ஃபால் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம டாக்டரும் ஜாக்சன் கிட்ட டே ஃபாஸ்டர் அந்த கோலத்தோட தலையை எடுக்க பாக்குறான், அதனால நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் அவ்வளவுதானே இந்தா வந்துட்டேன் அப்படின்னு அவனோட ஹெவன் ஸ்குவாக் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அவனுக்கு 2 பேர்த்தோட அட்டாக்கும் கம்பைன் ஆனதுனால அந்த கோலத்தோட கதையும் முடிஞ்சிருச்சு. ஹீரோவும் நீ எதுக்குடா குறுக்கல வந்த, இப்ப இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு, இந்த கொடுமையை போய் நான் எங்க சொல்லட்டும் அப்படின்னு கதறி கதறி அழுகுறான். நம்ம டாக்டரும் ஹீரோ அழுகுறத பார்த்துட்டு டே ஜாக்சன் இங்க இருந்த நிறைய பீஸ்ட நம்மளோட ஃபாஸ்டர் தான் கொன்னு இருக்கான், சோ அதனால நாம ஏன் அவனுக்கு அல்ட்ரா கிறிஸ்டல் கொடுக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. ஜாக்சனும் அட இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கணுமா, நீங்க பாட்டுக்கு எடுத்து கொடுங்க அப்படிங்கிறான். டாக்டரும் டே ஃபாஸ்டர் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் உனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அப்படியா, உங்களை மாதிரி பெரிய மனுஷன் யாருக்காவது வருமா, நீங்க வேற லெவல் டாக்டர் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் அவங்களும் சரி இந்த கோலம் தான் செத்து போயிருச்சுல, இனிமே ரெஸ்ட் எடுக்கிறத பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம், இப்ப இந்த கோலத்தையே நம்ம ஒரு ஷெல்டரா யூஸ் பண்ணி இங்க இருந்து வர எவாலுடு பீஸ்ட் இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டீமை ஏதோ ஒரு பள்ளத்திட்ட காட்டுறாங்க. ஹீரோவும் என்னங்கடா இது, இந்த காட்டுக்கு நடுவுல இத்தசோடு பள்ளம் எங்கிருந்து வந்துச்சு, இதை எப்படா நம்ம தாண்டி போறது, தவறி கிவறி உள்ள உளுந்தா என்ன ஆவறது அப்படின்னு பாக்குறான். டாக்டரும் இந்தடா பிளாஷ் லைட் போட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அட இது ஒண்ணுதான் குறைச்சலா அப்படின்ட்டு அந்த பிளாஷ் லைட்டை வாங்குறான். டாக்டரும் லைட்டு போட்டு பார்த்தா அங்க நிறையவே கண்ணுங்க தெரியுதுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அங்க இருந்தது ஃபுல்லா ஸ்பைடரு, அதுவும் நம்ம டீம் அட்டாக் பண்றதுக்கு அங்கிருந்து வேக வேகமா மேலே ஏறி வருது. டாக்டரும் டே எல்லாரும் வெப்பனை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது வெப்பனா, இதை சமாளிக்கிற மாதிரி என்ன வெப்பன் இருக்கு அப்படின்னு கேக்குறான். டாக்டரும் இந்த இருக்குல்ல போர்ட்டபிள் ஃபிளேம் த்ரோவர், இதை வச்சு இங்க இருக்க ஸ்பைடரோட கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் கடுப்பாயிட்டு என்னது ஃபிளேம் த்ரோவரா, இங்க ஒரு டிராகன் மாதிரியான மனுஷன் நான் இருக்கும் போது எதுக்கு போயும் இந்த குப்பையை வாங்கிட்டு வந்தீங்க, என்ன என்னை வச்சு கலாய்க்கிறீங்களா அப்படின்னு நெருப்ப கக்கிக்கிட்டு இருக்கான். டாக்டரும் நம்ம ஹீரோவை கூல் பண்ற மாதிரி என்னோட லிட்டில் ஃபாஸ்டரோட எனர்ஜியை பத்தி எனக்கு தெரியாதா, எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவனோட எனர்ஜியை யூஸ் பண்ண வைக்கணும், ஏதாவது பெரிய ஆபத்து வந்தா மட்டும் நீ பார்த்துக்கோடா ஃபாஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டு சரி ஏதாவது ஆபத்து இருந்தா மட்டும்
எனக்கு கூப்பிடுங்க அப்படிங்கிறான். ஜாக்சனும் டேய் இந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடர் அட்டாக் பண்ண வருது, அதனால திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுங்கடா அப்படின்னு கத்துறான். அவனுங்களும் நெருப்பை வச்சு பொசுக்கி தள்ளிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் டிராகன் மாதிரியே நான் இங்க இருக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்பைடர் என்ன தாண்டி வந்துருமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இதுல பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு 5 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அவனுங்களும் அங்கிருந்த முக்காவாசி ஸ்பைடரை பொசுக்கி தள்ளிட்டு ஹீரோவும் ஆமா அந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடர் எப்போ வரும் அப்படின்னு கேக்குறான். டாக்டரும் ஆவரேஜா ஒரு 100 ஸ்பைடர் வந்தோடிதான் அந்த ஒரு மியூட்டன்ட் ஸ்பைடர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவனும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டே டே அந்த ஸ்பைடர்ஸ் மேல வந்துருச்சு, சோ சீக்கிரம் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் இந்த ஸ்பைடர் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு டே முட்டாளுங்களா நீங்க தேவையில்லாம இதை கொல்றதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய லாஸ்ட் ஆகுது, சோ நான் ஒன்னு கூட விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அங்க இருக்கிறதெல்லாம் வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜாக்சனும் டாக்டரும் ஷாக் ஆயிட்டு டாக்டர்லாம் டே மறுபடியும் பாடுறா அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போல அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் எனக்கு உண்மையால ஒண்ணு புரியல, எவனாவது இந்த மியூட்டன்ட் பீஸ்ட கொல்லும் போது இவ்வளவு சந்தோஷப்படுவானா? இந்த ஃப்ராஸ்டர் ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது தப்பிச்சு வந்துட்டானா அப்படின்னு பாக்குறான். அப்போ ஜெய்ஜாண்டியான ஒரு ஸ்பைடர் வருது. ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னங்கடா இது, என்னோட ஃபயரை வச்சும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் அந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடரா அப்படின்னு கேக்குறான். டாக்டரும் ஆமா அதே தான், கொஞ்ச நேரம் அதை தடுத்து சண்டை போட்டுட்டு நாங்க வந்துடுறோம், அப்புறம் தயவு செஞ்சு அந்த பெருசா இருக்க ஸ்பைடரை கொன்னு தொலைஞ்சிடாத, அதை நாம உசுரோட பிடிச்சிட்டு போகணும், அதனால சின்னதா இருக்க ஸ்பைடர் மட்டும் கொல்லு அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் அவ்வளவுதானே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு இந்த ஸ்பைடர் கண்டிப்பா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. சரி ஓகே உயிரோட வேற பிடிக்க சொல்லியிருக்கானுங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ டீம்ல இருக்கவனும் டாக்டர் இந்த ஃபிளேம் த்ரோவர்ல இருக்க ஃபியூயல் சீக்கிரமா முடிய போகுது, சோ சீக்கிரமா நம்ம ஃபியூயல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நான் தான் இங்க டிராகன் மாதிரி ஒருத்தன் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கிட்ட அந்த ஃபிளேம் த்ரோவர்ல ஃபியூயல் தீர்றதை பத்தி கவலைப்படுறீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பள்ளத்துல இருந்து இன்னொரு ஸ்பைடர் வருது. அங்க இருந்த மொட்டையும் டே இன்னொரு மியூட்டன்ட் பீஸ்ட் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம இது கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் நானும் சூசியும் இங்க இருக்க ஸ்பைடர் எல்லாம் பாத்துக்கிறோம், நீங்க போய் அங்க உயிரோட அந்த ஸ்பைடரை பிடிக்கிற வழியை பாருங்க அப்படிங்கிறான். டாக்டரும் சரி ஓகேடா ஃப்ராஸ்டர் நீங்க 2 பேரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க, நான் அந்த ஸ்பைடரை பிடிச்சோட்டி உனக்கு பேக்கப் பண்றதுக்கு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டில இருந்து 2 அசாசின் வந்திருக்கானுங்க. அவனுங்களும் டே நம்ம பிரசிடென்ட் சொன்ன ஆளுங்க இவனுங்க போலதான் இருக்கு, ஆனா இந்த கூட்டத்துல 2 பேர் மிஸ் ஆகுறானுங்களே அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்தனும் சரி இதை பத்தி நம்ம பிரசிடென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணு டே முட்டாளுங்களா தேவையில்லாம பிரசிடென்ட்டை நம்ம தொல்லை பண்ண வேண்டாம், இவனுங்களை பிடிச்சிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு பிரசிடென்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிக்கலாம், இந்த பொடி பசங்களை கூட சமாளிக்க முடியலனா நீங்களா என்னடா உண்மையான வாரியர்ஸ், நானே என் கையால இவனுங்களை கொல்றேன் அப்படின்ட்டு போறா. அந்த அசாசினும் சிஸ்டர் ஹரா இவனுங்க நம்மளோட வைஸ் பிரசிடென்ட்டையே கொண்டுட்டானுங்க, அதனால இவனுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். இவளோட பேரு ஹரா. அவளும் டே முட்டாளுங்களா இந்த குப்பைங்க நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை கொன்னாங்க அப்படிங்கறத நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா, இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வைஸ் பிரசிடென்ட் நான் தான், அதுக்கு மேல என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு ஒரு ரண கொடூரமான போஸ் கொடுத்துக்கிட்டு அந்த வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் யங் மாஸ்டர் இந்த 2 முட்டாளுங்களுக்கும் இவனுங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரியல, நான் தான் சைலண்டா போய் இவனுங்களை அசாசினேஷன் பண்ண போறேன்ல, இந்த மெத்தட்ல ஈஸியா இந்த மிஷனை முடிக்க முடியுமே அப்படின்னு சைக்கோ ஓட்டம் போறா. ஜாக்சனும் அந்த மியூட்டன்ட் ஸ்பைடர் அடிச்சு தூக்கி போட்டு இப்போ வந்து புடிங்கிடா அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையோ இன்னொருத்தனும் அந்த பாக்ஸை வச்சு அதை புடிச்சிட்டு நம்ம சாதிச்சிட்டோம், இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்துச்சுல்ல அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நீ அதை கேட்டியா, நம்மள சுத்தி யாரோ இருக்காங்க போல அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க நிறைய பேர் நம்ம டீம் அட்டாக் பண்ண வரானுங்க. அந்த கிரே ஹேர் மண்டைனும் இல்ல இந்த முட்டாளுங்க அவனுங்களோட ரிவெஞ்ச் கொடுக்க வந்துட்டானுங்களா அப்படின்னு கடுப்பா வரான். பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்களும் செத்து போங்கடா முட்டாளுங்களா அப்படின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜாக்சனும் டே மர்வின் மீச்சி ஜாக்கிரதா அப்படின்னு கத்துறான். அப்ப இவனுங்களை ஒரு கும்பல் சுத்த போட்டு நம்ம டாக்டர் அட்டாக் பண்ண வராங்க. ஜாக்சனும் ஏமா டாக்டரே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதா அப்படின்னு அவங்களுக்கு உழுவ வேண்டிய அட்டாக்கை இவன் போய் வாங்கிக்கிட்டு டே முட்டாளுங்களா என்ன தைரியம் இருந்தா ஆம்பூஷ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க வந்தவங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டான். டாக்டரும் டே எல்லாம் ஒன்னாவே இருங்க, அப்புறம் டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சார்ந்தவங்களும் சுத்து போட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கானுங்க. சூசியும் ஷாக் ஆகிட்டு அங்க என்னடா நடக்குது, யாரா அவனுங்க நம்ம டீம் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்ம சீக்கிரமா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சூசி நீ ஒன்னும் பேனிக் ஆகாத, இதை எப்படி
சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நமக்கு ஒரு சில ஹெல்பர்ஸ் இருக்காங்க. நீ உன்னோட ஃபிளாஷ் லைட்டை மட்டும் கொடு அப்படின்னு அவளோட ஃபிளாஷ் லைட்டை வாங்கிட்டான். அப்போ அந்த ஹராவும் பிரதர்ஸ் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் அப்புறம் அவங்களோட பையனை கொன்னதுக்காக இவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய நேரம், சீக்கிரமா கதையை முடிச்சு விடுங்க அப்படிங்கிறா. அவனுங்களும் அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் என்னடா அவசரம், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே அப்படிங்கிறான். அந்த ஹராவும் என்னதே பேசி தீக்கிறியா, டேய் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே இல்ல, தீர்த்துட்டு தான் பேசணும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறாங்க. ஹீரோவும் சரி அகிம்சை வழி ஆகாதாட்டங்குதே, இப்ப வன்முறை தான் கையில எடுத்தாகணும் போல, எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் இந்தடா முட்டாளே இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, அதனால இந்த டார்ச் லைட்டை வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்டு, இன்னும் ஒண்ணு இருக்குல்ல இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு டார்ச் லைட்டை இன்னொருத்தட்ட தூக்கி போட்டான். அவனுங்களும் யாரா நீ, எதுக்கடா இந்த டார்ச் லைட்டை எங்க கிட்ட கொடுத்த அப்படின்னு பேந்த முழிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்துக்கு அட்ராக்ட் ஆகி அங்க இருக்க ஸ்பைடர்ஸ் வந்து அவனுங்களை அட்டாக் பண்ணுது. அவனுங்களும் மண்ணில் விழுந்து பிறந்துகிட்டு இதெல்லாம் மியூட்டன்ட் பிளாக் ஃபேங்கட் ஸ்பைடர் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறானுங்க. அந்த ஹராவும் அங்க இருக்க ஒருத்தங்கிட்ட டேய் முட்டாள் சீக்கிரமா உன்னோட ஃபயர் எபிலிட்டியை வச்சு அவனுங்களை காப்பாத்து அப்படிங்கிறா. அவனும் ஓகே சிஸ்டர் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அவனை அடிச்சு படுக்க போட்டு டேய் நான் உன்னை அட்டாக் பண்ணவே சொல்லலையே அப்படிங்கிறான். அந்த ஸ்பைடர்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கணுங்களும் டேய் அங்க என்னடா விளையாண்டுக்கிறீங்க, எங்களை வந்து காப்பாத்துங்கடா அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த ஹராவும் கடுப்பாயிட்டு டேய் முட்டாள் உன்னெல்லாம் முதுகுல குத்தி தான் சாகடிக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. ஹீரோவும் ஓ அசாசினேஷனா, அதுதான் நானும் விரும்புவேன். அப்புறம் அசாசினேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஸ்கில் உருப்படியா இருக்குதா, இல்ல நான் என்னோட டெக்னிக்கை காட்டட்டுமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அங்கிருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி கிட்ட அனுப்பிச்சு விட்டான். அவனுங்களும் டே முட்டாளே நீ என்னடா பண்ற அப்படின்னு கதறானுங்க. ஹீரோவும் நம்ம டீம் கிட்ட சரி அவனுங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், இப்ப ஹீல் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் ஆயிருங்க, இனிமே தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். நம்ம டீம்மேட்ஸும் அவனுங்க கிட்ட இருக்க ஹீலிங் போர்ஷன் எல்லாம் எடுத்து மடக்குன்னு குடிக்கிறானுங்க. அந்த ஹராவும் பிரதர்ஸ் இந்த பிளாக் ஸ்பைடர்ஸ்னால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது, சோ அதனால முதல்ல இதோட கதையை முடிங்க அப்படின்னு கத்தரா. அவனுங்களும் என்னது இந்த ஸ்பைடர்ஸ்னால நம்மள ஒன்னும் பண்ண முடியாதா, அடி பைத்தியக்காரி ஹரா, அது கூட சண்டை போட்டு எங்களை சாவ சொல்றீ அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் வில்லத்தனமான ஸ்மைல போட்டு டே தம்பிங்களா இங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்ல, ஏதா இருந்தாலும் பட்டுன்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு அவனோட ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அங்கிருந்த ஸ்பைடர்ஸே அப்புறம் பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்க எல்லாம் போட்டு பொழந்து கட்டுறான். அது பார்த்தா பட்டுன்னு வெடிக்குது. நம்ம டீம்மேட்ஸும் கூட ஆமா அந்த முட்டாளுங்க யாரும் இங்க இருந்து உயிரோட தப்பிக்க கூடாது, என்ன தைரியம் இருந்தா எங்களையே ஆம்புஷ் பண்ணி அட்டாக் பண்ண வந்திருப்பீங்க, இது உங்களுக்கு தாண்டா அப்படின்னு அவனுங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டுறானுங்க. ஹீரோவும் அங்கே இருக்கவனுங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு கடைசியா 26வது லெவலுக்கு அப்கிரேட் ஆயிட்டான். அவனும் சரி ஓகே கடைசியா 26வது லெவலே அப்கிரேட் ஆயாச்சு, இப்போ அந்த 26 பாயிண்ட்டையும் ஸ்ட்ரென்த்துக்கு அப்கிரேட் பண்ண சிஸ்டம் அப்படின்ட்டு பர்ஃபெக்டான டைமிங்ல வந்து மாட்டிட்டீங்களடா அப்படின்னு வில்லத்தனமான ஸ்மெயிலா போடுறான். அந்த ஹராவும் டே பொடி பையிலே நீ இப்ப என்னடா பண்ண பாக்குற அப்படின்னு கதறா. ஹீரோவும் நீ அந்த ரெட் ட்ரெஸ்ல ரொம்பவே மோசமா இருக்க, உனக்கு வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கலையா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். அந்த ஹராவும் கதறிக்கிட்டே டே என் பக்கத்துல வந்த உன்னை கண்டிப்பா கொன்னுருவான் அப்படின்னு மிரட்டுறா. அப்புறம் அங்கிருந்து அவ கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. கடைசியா நம்ம டீம்மேட்ஸும் அங்கிருந்த மொத்த பேத்தோட கதையும் முடிச்சுட்டானுங்க. ஜாக்சனும் போடு இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்பவே இன்கிரெடிபிளா இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மாட்டையும் ஆமா இந்த பிளாக் ரிவர் சொசைட்டி அப்புறம் இந்த மியூட்டன்ட் பிளாக் ஃபேங்கட் ஸ்பைடர் இது ரெண்டு கூடியும் ஒரே சமயத்துல சண்டை போடும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இதுதான்டா என் வாழ்நாள்ல பண்ண கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறான். நம்ம டாக்டரும் என்னங்கடா இந்த பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்தவனுங்க இவ்வளவு அல்ட்ரா கிறிஸ்டல் வச்சிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாங்க. ஜாக்சனும் ஆமா நாம இங்க வந்ததே அந்த பிளாக் ஃபேங்கட் ஸ்பைடரை கொல்றதுக்கு, இப்போ அதுக்கான ரிவார்டு மட்டும் கிடைக்காம இங்க இருக்க எல்லா அல்ட்ரா கிறிஸ்டலும் நமக்கு தான் சொந்தம், இன்னைக்கு ஜாக்பாட்டான நாள் அப்படின்னு சந்தோஷப்படுறான். டாக்டரும் சரி ஓகே இங்க இருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம், நம்ம ஒன்ஸ் அகாடமி ரீச் பண்ணி அவங்களோட ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் பசங்களா நம்மளோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இப்ப வீட்டுக்கு போக போறோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நீங்க மட்டும் அகாடமிக்கு போங்க, எனக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்களும் ஷாக் ஆகிட்டு அந்த ஜாக்சனும் டே நீ அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை மட்டும் தேடி போறேன்னு சொல்லாதரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சேச்சே நான் அதெல்லாம் தேடி போகல, இங்க வேற ஒருத்தரை தேடி போறேன் அப்படிங்கிறான். ஜாக்சனும் எனது ஒருத்தனா, யாரா அந்த ஒருத்தன் அப்படின்னு கேக்குறான். அப்ப டாக்டரும் டென்ஷன் ஆயிட்டே டே ஃப்ராஷரே நீ அந்த பொண்ணு தானே தொலைவி போற, உன்னோட கிளாஸ்மேட்ஸ் சொன்னானுங்க அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சே அந்த உளறு வாயினுங்க எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டானுங்களா அப்படின்னு பாக்குறான். அப்ப டாக்டரும் டே ஜாக்சனே நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நானும் ஃப்ராஷர் கூட போறேன் அப்படிங்கிறாங்க. அவனும் ஷாக் ஆயிட்டே என்னது நீங்களும்
ஸ்டில் இவன் கூட போறீங்களா, ஆனா எதுக்காக அப்படின்னு கத்துறான். டாக்டரும் ஹீரோ கைய பிடிச்சிட்டு, அதுவா என்னோட பிரான்ஸ்டர் ஏதோ ஒரு பொண்ணை தேடி போறான் அப்படிங்கிறான். அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவனை காப்பாத்துறதுக்கு நாங்க வேணும் இல்ல அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டே, இன்னாது நீங்களும் என் கூட வரீங்களா, இல்ல இல்ல நானே என்ன தனியா பாத்துக்கணே அப்படின்னு கதறான். டாக்டரும் ஒரே புடிவாதமா, டே ஜாக்சன் நீங்க எல்லாம் கிளம்புங்கடா அப்படின்ட்டு ஹீரோ கூட போறாங்க. அவனும் ஏமா டாக்டரே நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளே அப்படின்னு இருக்கான். அவன் பேசுறத சுத்தமா கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டீம்ல இருந்த பொண்ணும், டே ஜாக்சனே நம்ம டாக்டர் ஒன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க. சோ இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டினா அவனுக்கு முன்னாடி நிறையவே டெட் பாடிஸ் இருக்கு. நம்ம டாக்டரும், என்னடா இது இங்க இத்தனை பேர் செத்து போயிருக்கானுங்க, இந்த இடத்துல எவால்டு பேஸ்ட் இருந்ததுக்கான எந்த ஒரு ட்ரேஸுமே இல்ல. சோ இது கண்டிப்பா வாரியர்ஸுக்கு இடையில நடந்த பேட்டில் தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி அவன் ஃபேஸ பாப்பமே அப்படின்ட்டு அவனை திரும்பினா அவனுக்கு பண்ண அட்டாக்ல ஐஸ் இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டே, என்னது ஐஸ் சோர்ஸ் பவரை வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது லோலாவா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, லோலா தான் இதெல்லாம் பண்ணனா அப்படின்னா இவனுங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லோலா இருக்க இடத்த தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஒரு நிமிஷம், இது லோலாவோட ஸ்வாடாச்சு, இது எப்போ இங்க இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் உனக்கு கரெக்டா தெரியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னால மறக்க முடியுமா, இது கண்டிப்பா லோலாவோட ஸ்வாடு தான், அவ ஸ்வாடு இங்க தனியா இருக்கு அப்படின்னா அவ கண்டிப்பா இப்ப ஆபத்துல இருக்கா. சோ நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும், அவகிட்ட வெப்பன் இல்ல, அது இன்னுமே ரொம்ப ஆபத்து தான் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். டாக்டரும் என்னடா இங்க ஒரு மனுஷி குத்துக்கல்லாட இருக்கேன் என்ன கண்டுக்காம போறிய அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஏன்டா டே இப்ப கூட தான் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்தவனுங்க நம்மள ஆம்பூஷ் பண்ணி அட்டாக் பண்ண வந்தானுங்க, அப்பெல்லாம் நீ காம் டவுனா இருந்துட்டு இப்ப எதுக்கடா இவ்வளவு பதட்டப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இல்ல இது ரொம்பவே டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம இருங்க அப்படின்ட்டு, நாங்க சண்டை போட்டது அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட ஒரு குரூப் கிட்ட மட்டும்தான், ஆனா இப்ப லோலா அவனுங்க மொத்த ஆர்கனைசேஷன் கிட்டையும் மாட்டிட்டு இருந்தா அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்து. சோ நான் அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். டாக்டரும் சரி ஓகேடா ஃப்ராஸ்டர் நம்ம இந்த டைரக்ஷன்ல போலாம், ஏன்னா அங்க நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்துட்டு, ஏமா டாக்டரே நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் அப்படிங்கிறான். அவங்களும் இதுதான் ஊருக்கே தெரிஞ்சுச்சாச்சே அப்படின்ட்டு, எதுக்காகடா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பியூட்டிஃபுல்லான எண்ணெய் விட்டுட்டு எதுக்காகடா அந்த பொண்ணுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அந்த காட்டுல இருந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, அங்க யாரோ சண்டை போடுறாங்க, நம்ம சீக்கிரமா அங்க போய் செக் பண்ணணும், அது லோலாவா கூட இருக்கலாம், நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். டாக்டரும் டே நீ அந்த சத்தத்தை ஒழுங்கா கேட்டியா, அந்த இடத்துல ஏதாவது எவால்டு பீஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணாம போறது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த சத்தம் அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் பறந்து வந்து உழுவுறான். அங்க ஒரு எரும மாடும் அவனை வெறி கொண்டு கொல்றதுக்கு வருது. அப்ப அதுகிட்ட இருந்து அவனை யாரோ காப்பாத்துறாங்க. அவனும் இது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதான் நம்ம ஹீரோ அந்த ஸ்பைக் மண்டைனும் ரொம்பவே தேங்க்ஸ் பா தம்பி அப்படிங்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் முதல்ல இதோட கதையை முடிக்கிறேன் அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்றான். அதில் வந்த ஃபயர் பவரை பார்த்து அந்த எருமையும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடுது. அப்போ அந்த ஸ்பைக் மண்டைனோட டீமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கை பார்த்து, என்னடா டெக்னிக் இது, அந்த எருமை மாட்டை ஒரே அட்டாக்ல பயன்படுத்துறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டானே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் சரி இந்த ஒரு அட்டாக்னால உன்னை தோக்கடிக்க முடியாதுன்னா நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணி அங்க பயங்கரமான ஃபயர் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டையும் கூட இருந்தவனுங்களும், என்னடா இது இந்த ஃபயர் இவ்வளவு இன்டென்ஸா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இவன் பக்கத்துல இருந்தா கூட நாம பொசிங்கி செத்து போயிடும் அப்படின்ட்டு அங்கிருந்து கதறிக்கிட்டே ஓடுறானுங்க. அப்புறம் அந்த எரும மாடும் செத்தா மாதிரி இருக்கு. ஹீரோவும் என்னடா இது கிட்ட இருந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைக்கல, அப்போ ப்ராபபிளி இந்த புல் இன்னும் சாகாம என் கூட விளையாட பாக்குதா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த ஸ்பைக் மண்டை கூட இருந்தவனும், பரவாயில்ல தம்பி இந்த புல்ல நீ ஈஸியாவே தோக்கடிச்சிட்ட, இதை நாங்க கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் இப்ப அதுக்கு என்னடான்னு கேட்டுட்டு, ஒரு நிமிஷம் நீங்க என்கிட்ட இருந்து இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஆட்டை போட பாக்குறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலடா அப்படிங்கிறான். அவனும் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல தம்பி நீ கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட, நாங்க எங்களோட உசுரை கொடுத்து இந்த புல் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா நீ வந்து 5 மூளை இதை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்ட. சோ நீ நல்லா கணக்கு போட்டு பாரு, நாங்க தான் அதிக ரிஸ்க் எடுத்திருக்கோம், அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை நாங்க எடுத்துக்கிட்டு உனக்கு வேணா கொஞ்சோண்டு ஷேர் கொடுக்குறோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓஹோ அப்படியா, சரி இந்த ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலுக்காக நான் உங்க கூட சண்டை போட போறது இல்ல, ஆனா உங்க யாரையும் சும்மாவும் விட மாட்டேனா அப்படின்னு ஒரு டெவில் மாதிரி ஏதோ பிளான் போடுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஸ்பைக் மண்டையினோட டீம்ல இருக்க ஒருத்தன்
ஒருத்தனும் ஃபைனலி உன்னோட 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அல்ட்ரா கிறிஸ்டல் எடுக்க போறான். ஆனா அவனுக்கு தெரியாத உண்மை என்னன்னா அந்த பீஸ்ட் தான் இன்னும் சாகலையே. அதுவும் என்னையடா குத்த வர அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டே அவனை பறக்க விட்டுருச்சு. இதுல அந்த ஸ்பைக் மண்டையும் டென்ஷன் ஆகிட்டே இன்னும் அது நீ இன்னும் சாகலையா, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எப்படி இன்னும் இவ்வளவு ஸ்ட்ரென்த் ரிமைனிங் இருக்கு அப்படின்னு கதறான். அப்ப ஹீரோவும் ஒரு ஜம்பை போட்டு சரி இந்த விளையாட்டை ரொம்ப நேரம் நீடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த புல்லோட கதையை முடிச்சிட்டான். அந்த புல் கிட்ட அடி வாங்கி பறந்தவனும் டே குழந்தை அது சாகலன்னு தெரிஞ்சேதான் எல்லாம் பிளான் போட்டியாடா, உன்னை சும்மா விட மாட்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் டே முட்டாளே அந்த பீஸ்டே செத்துருச்சா இல்லையான்னு கூட செக் பண்ணாம அது கிட்ட போனது உன்னோட தப்பு, அதுக்கு நான் எப்படா பொறுப்பாவேன் அப்படின்னு கேக்குறான். அவனும் டே பொடி பையிலே உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்பைக் மண்டையனும் டே செத்த நேரம் கம்முன்னு இரு, நீ இப்ப சிவியரா இஞ்சியே இருக்க, சீக்கிரமா நீ மெடிசன் எடுத்தாகணும். அப்புறம் அந்த புல்ல ஆக்சுவலி அந்த குழந்தை தான் கொன்னான், அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அவனுக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோட கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஹீரோவும் பரவாயில்லாண்ட தம்பி நீ பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்கே அப்படின்னு அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை வாங்கிக்கிட்டு சரி இந்த புல்லோட டெட் பாடியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, இந்த ஸ்வாடை ஒரு பொண்ணு வச்சிருந்துருப்பா, அவ எப்படி இருப்பா அப்படின்னா ஒயிட் ஹேர் வச்சுக்கிட்டு ஐ சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணுவா, இதுக்கு முன்னாடி அவளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்ப அவன் டீம்ல இருக்க ஒருத்தனும் ஆமா இந்த ஸ்வாடை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் இனாது நீ பார்த்துருக்கியா, எங்கடா பார்த்த, எப்படா பார்த்த, சீக்கிரமா சொல்லுடா அப்படின்னு அவனை பிடிச்சி குலுக்கிக்கிட்டு இருக்கான். அவனும் ஆமா இந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அப்புறம் அவளை தேடி ஒரு கும்பல் வந்தாங்க, அந்த கும்பலோட ஹெட் மாதிரி ஒருத்தி மெக்கானிக்கல் ஹேண்ட் வச்சுக்கிட்டு இந்த ஸ்வாடு வச்சுட்டு இருந்த பொண்ணு கூட சண்டை போட்டா அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஒரு பொண்ணு மெக்கானிக்கல் ஹேண்ட் வச்சுட்டு இருந்தாளா, அப்ப இதெல்லாம் லோலா மேல இருந்த வெஞ்சன்ஸ்னால பண்ணிருக்கானுங்களா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோட இன்ஃபர்மேஷன் சொன்னோம். ஆமா பாஸ் இந்த ஸ்வாடை நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ஹீரோ சோகமாயிட்டே அது எனக்கும் தெரியல, அவளைதான் தேடி போயிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே நன்றி, அப்புறம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு டாக்டரே நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நானும் கல்டிவேட் பண்ணணும், என்ன கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். டாக்டரும் சரிடா ஃப்ராஸ்டரு நீ நல்லா கல்டிவேட் பண்ணு, அதுக்குள்ள நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துடுறேன், அப்புறம் என்னோட தூக்கத்துல என்ன கனவு வரும்னு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோட சொல்ல வராங்க. ஹீரோவும் அவங்க சொல்றத கண்டுக்காம கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். உட்காந்த உடனே 2 கத்தி நம்ம டீம் நோக்கி பறந்து வருது. ஹீரோவும் டாக்டரும் ஷாக் ஆகிட்டு அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சதும் ஹீரோவும் யாரா அது வெளியே வாடா அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட ஹெட்டும் கடைசியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கரமான கில்லிங் ஆரோவோட அங்கிருந்து வரான். அப்ப ஹீரோவும் என்னது மறுபடியும் பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்த 7th ஆர்டர் வாரியரா, உங்களுக்கு எல்லாம் என்னதானா வேணும் அப்படின்னு பாக்குறான். அந்த ஹெட்டும் நான் தான் டியோசுகோ கீபோ, அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட், நீ என்னோட பையனையும் ஒய்ஃபையும் கொன்னதுக்காக நான் உன்னை கொன்னு இப்ப அந்த ரிவெஞ்சை தீர்த்துக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஓ நீ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்டா, அப்ப உன்னோட தலைக்கு நிறைய பவுண்டி அமௌண்ட் இருக்குமே அப்படின்னு சந்தோஷப்படுறான். டாக்டரும் டே சைக்கோ முன்ன வந்தவளோட இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஹீரோ அதை பத்தி கண்டுக்காம அந்த பிரசிடென்ட்ட டே உன்னை கொன்னா உனக்கு எவ்வளோட பவுண்டி தருவாங்க அப்படின்னு கேக்குறான். அந்த ஹெட்டும் என்னது பவுண்டி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோ சுத்தியும் புத்தியும் பார்த்துட்டு அடைச்ச இங்க வேற யாரும் இல்ல, உன்னை நான் தான் தனியா கொன்னேன் அப்படின்னு சொன்னா எவனும் நம்பவும் மாட்டான், அதனால உன்னை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு உன்னோட கதையை முடிச்சு உன்னோட டெட் பாடியை நான் ஃபெடரேஷன் ஆர்மி கிட்ட கொடுத்து என்னோட பவுண்டியை கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பிரசிடென்ட்டும் டே பொடி பையிலே உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் அவன் பேசாத சுத்தமா கண்டுக்காம டே தம்பி நீ அநியாயமா தனியா வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம டாக்டரும் அவங்களோட பட்டர்ஃப்ளை டான்ஸை வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த பிரசிடென்ட்டும் டே முட்டாளுங்களா இந்த மாதிரி வீக்கான அட்டாக்கை வச்சு என்னை கொல்ல முடியும்னு நினைச்சிங்களா அப்படின்னு நம்ம டாக்டரோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. டாக்டரும் என்னது இவன் இவ்வளோ அசால்ட்டா இந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஃபயரையும் 2ஆ பொழந்துட்டான். ஹீரோவும் என்னது ஒரு சிங்கிள் அட்டாக்ல இவன் எங்களோட 2 அட்டாக்கை தடுத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பிரசிடென்ட்டும் டே பொடி பையிலே நீ செத்தரா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ என்னது இவ்வளவு வேகமா இந்த அட்டாக்கை நான் எப்படா தடுக்கட்டும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பிரசிடென்ட்டும் கிரவுண்டட் டிராகன் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு என்னது இந்த அட்டாக்கை தடுத்துட்டானா, அது
அது மட்டும் இல்லாம அந்த ஆர்பு ஷீல்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஆர்பு ஷீல்டை யூஸ் பண்ணியிருக்கான். இது எப்படா 6th ஆர்டர் வாரியரா மாறினா மட்டும்தானே இந்த ஷீல்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து இப்ப 5th ஆர்டர் வாரியர்ல பீக் லெவல் இருக்கானாட்டங்குது. அவனும் இந்த பிரசிடென்ட்டே அவனோட பையனையும் இல்ல ஒய்ஃபையோ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் மட்டும் இப்ப என்னோட பாசிவ் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணி இந்த ஆர்பி ஷீல்டை போடலை அப்படின்னா கண்டிப்பா இவனோட ஒரே அட்டாக்ல நான் செத்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கலாம் அப்படின்ட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். டாக்டரும் டே ஃப்ராஸ்டர் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இவன் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறாங்க.